அண்மைச் செய்தி தஞ்சை மைக்கேல்பட்டி பள்ளி மாணவி தற்கொலை வழக்கில் சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரிய மனு. மாணவியை தற்கொலைக்கு தூண்டியதற்கான ஆதாரங்கள் உள்ளன என சிபிஐ தரப்பில் வாதிடப்பட்டிருக்கிறது. மாணவியை மதமாற்றம் செய்ய எந்த முயற்சியும் நடக்கவில்லை எனவும் சிபிஐ தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மைக்கேல்பட்டி இமாக்குலேட் ஆர்ட் மேரி சபைக்கு பாதிக்கப்பட்ட பள்ளியில் மாணவி தற்கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் சிபிஐ தனது வாதங்களை வைத்திருக்கிறது. மதமாற வற்புறுத்தியதால் மாணவி தற்கொலை செய்து கொண்டதாக அவரது பெற்றோர் புகார் தெரிவித்திருந்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாலகிருஷ்ணன், விவரங்களை பதிவு பண்ணலாம். மாணவி லாவண்யா தற்கொலை செய்த வழக்கில் சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்த மனுவில் மாணவியை தற்கொலைக்கு தூண்டியதற்கான ஆவணங்கள் உள்ளது, குற்றப்பத்திரிகையை ரத்து செய்யக்கூடாது என சிபிஐ தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மதமாற்றம் செய்ய எந்த முயற்சியும் நடக்கவில்லை என சிபிஐ தரப்பில் நீதிமன்றத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. வழக்கு இறந்து போன மாணவி தரப்பு வாதத்திற்காக ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் மைக்கேல்பட்டி கிராமத்தில் இமாக்குலேட் ஆர்ட் மேரி சபைக்கு பாத்தியப்பட்ட பள்ளி உள்ளது. கடந்த 1923ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பள்ளியில் பல்வேறு மதங்களைச் சேர்ந்த சுமார் 700 மாணவர்கள் படித்து வருகின்றனர். இங்கு படித்த மாணவி லாவண்யாவை மதமாற்றம் வற்புறுத்தியதா தற்கொலை செய்து கொண்டதாக அவரது பெற்றோர் புகார் தெரிவித்தனர். இந்த நிலையில் மாணவி லாவண்யா உயிரிழந்த வழக்கு தொடர்பாக அந்த பள்ளியின் நிர்வாகியான அருட் சகோதரி சகாயமேரியை போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவர் ஜாமீனில் வந்தார். இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டது. இந்த நிலையில் சகாயமேரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் மாணவி லாவண்யா உயிரிழப்புக்கும் எனக்கும் எந்தவிதமான தொடர்பு இல்லை, அவரை மதமாற்ற கோரி யாரும் வற்புறுத்தவில்லை, எனவே போலீசார் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி இளங்கோவன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. சிபிஐ தரப்பில் சிபிஐ வழக்கறிஞர் முஹைதீன் பாட்சா ஆஜராகி வழக்கு தொடர்பாக 141 பேரிடம் விசாரணை செய்யப்பட்டுள்ளது. 265 ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன, 7 பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. நன்கு படிக்கும் மாணவியான லாவண்யாவை பிற வேலைகளை செய்யுமாறு அறிவுறுத்தியதால் அவர் கல்லூரியில் தங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது போன்ற காரணங்களுக்காகவே தற்கொலை செய்தார். எனவே இந்த குற்றப்பத்திரிகை ரத்து செய்யக்கூடாது என தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதி வழக்கு விசாரணையை செப்டம்பர் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். வினிதா. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.